ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் பின்னாடி செடி பக்கமே வரல. ஏன்னா பூ தான் இன்னும் பூக்களையே. அந்த பக்கம் வாசலில் நின்று எட்டி பார்த்தேன், எதுவுமே இந்த சைடில் மல்லிகைப்பூ எதுவுமே இல்லை. சரி, துணி காய போடுவோம், கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்குது அப்படின்ட்டு வந்தேன். அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நிறைய ஓரளவு பூ பூத்துருந்துருக்கு. நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். இது பாருங்கள், இந்த குட்டியாக பட்டன் ரோஸ் மாதிரி இருக்குல்ல, எல்லாமே அழகழகாக விரிஞ்சிருக்கு பாருங்க. அதுவும் இந்த மழை பெஞ்சதுக்கு நல்லா சூப்பராக பூத்துருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த காக்கட்டான், அதெல்லாம் நல்லா தளிர் விட்டுருக்கு. அப்புறம் மணி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1:30. இப்போ தான் இந்த ரெயின் லில்லியே விரிஞ்சிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பூ இல்லைன்னு நினச்சிட்டேன். பார்த்தா இங்கே ஒரு நாட்டு ரோஸ் ஒன்று பூத்து கிடந்திருக்கு. துணிக்காய போட வரும்போது தான் கவனிச்சிருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வந்து அந்த 7 days பூ பூத்துருக்கு. அதையும் நான் கவனிக்கலை. இப்போ தான் பார்த்தேன்னா சரி, அதை பறிச்சுட்டு அப்படியே ஒரு வீடியோ போட்டுடலாம். இங்கே ஒரு பூ நாளைக்கு பூக்கும். அவ்வளோ தளிர் வந்திருக்கு பாருங்க. இந்த 7 daysல அவ்வளோ தளிர் வந்து நிறைய முட்டு வச்சுருக்கு. இதில் ஒரு பூ கிடக்கும். அதுக்கு பிறகு அதுக்கு கீழே ஒரு பூ. 7 days பூ இன்றைக்கி தான் அதிகம் பறிச்சிருக்கேங்க. இங்கே ஒரு பூ. வாவ், அது கரெக்டாக கொஞ்சம் விரிஞ்சும் விரியாமல் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு. வாவ், இன்னொரு பூ ஒன்று பின்னாடி இருக்குது, அதை பறிக்கலாம். அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. அந்த பூ பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. கொஞ்சம் அந்த நடுஸில் மொட்டு இருந்து சைடில் வந்து அந்த இதெல்லாம் மடிஞ்சு அவ்வளோ அழகாக இருக்குது. இத்தனை பூ கிடந்திருக்கு, நான் தான் கவனிக்காமல் இருந்திருக்கேன். இங்கே பாருங்க, நம்ம வீட்டில் பூத்த 7 days பூ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கவனிக்கவே இல்லைங்க, இந்த பக்கம் பூ பூத்து கிடக்கதே கவனிக்கல. துணி காய போட வந்தாக்கில் தான் பார்த்தா இவ்வளோ பூ பூத்து கிடந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல.